பாரதியாருடைய கனவு சுயசரிதையை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்பொழுது மனம் அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து பார்க்கிறோம். மனம் திருமணத்தை குறித்து அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பாடலை சொல்றதுல முடிவு பண்ணிட்டோம், நேரம் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அந்த கதையை இதே ஒரு பாயிண்ட்ஸ் விடாம ஒன்பதுன்னா அடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் திருமணம்ங்கிறது மனித வாழ்க்கையில பல்வேறு வினைகளில் மிக முக்கியமான வினை. ஒரு மனம்ங்கிற வினை. இந்த மனம்ங்கிற வினையை பாரதியார் எப்படி எழுதுகிறார் என்றால், தன் மனதில் நினைத்தாலே அது நெஞ்சத்தை உருக்குகிறது, பிறரிடம் சொல்ல முயற்சி செய்யும்போதே நாக்கு கூசுகிறது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை மாற்றிட நினைக்கிறதுக்கு சிந்தனை கூட தோன்றவில்லை. அது ஒரு இது அவருடைய சூழலே இல்லைங்கிறது. அது மாற்றக்கூடிய சிந்தனைக்கான சூழலே இல்லைங்கிறாரு. அத்தகைய திருமணத்தை பத்தி நான் ஒண்ணு சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த திருமணத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு திருமண நிகழ்வுங்கிறது மோசமானது. இந்த வாழ்க்கையில ஏதாவது வெளியே பிடிச்சு பார்க்குற பாருங்க. இந்த சிறியத்தை நான் என்னன்னு சொல்றது, இதை விட மோசமானது என்ன, இதை எப்படி நான் சொல்றது. மானிட வாழ்க்கையில் இந்த திருமணத்தை போல் பிரிகின்றோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது போல மோசமான செய்தி வேற ஒண்ணு மானிட இனத்துல இருக்குதா, அந்த அளவுக்கு இழிவானதா பண்ண நல்லா நினைக்கணும். ஓவரா எக்ஸ்ட்ரீமா போறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போலதான் முன்னாடி ஆங்கில கல்விக்கு எப்படி சொன்னாலும் அதேதான் சொல்றாரு. ஆனால் மனம்ங்கிற விஷயத்துல சொல்லக்கூடிய இது முக்கியமானது. ஏனென்றால் குழந்தை திருமணத்தை பற்றி பேசுறது அந்த வகையில் இது முக்கியமானது. மனத்தை ஆனா சொல்லும் போது அந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்றாரு அப்படிங்கிறத அது ஒரு மெத்தடா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்றாரு, திருமணமே பண்ணிக்காத அப்படிங்கிற. ஏன்னா அந்த திருமணம் இந்த இந்த மக்கள் அதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, வீடு பேறு அடைவதை தடுப்பது எதுன்னா வீடு. வீடுங்கிற அமைப்பே நமக்கு தீமைக்கான ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. நமக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும், இந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்ததுன்னு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு அதை வீடுன்னு வச்சிருக்கிறாங்க. வீடு பேர் அடைவதை தடுப்பதை வீடுன்னு வச்சிருக்காங்க. இழிவான பொருளுக்கு பேரு பொருள்னு வச்சிருக்காங்க. மனமற்ற ஒரு செய்தியை மனம்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா வாசனை வச்சிருக்காங்க. மனமற்ற ஒன்றை மனம்னு வச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப ஒருவேளை ஒருவேளை முடிந்த வரைக்கும் நீங்க திருமணம் சிந்திக்காம வாழுங்க. ஒருவேளை திருமணம் செய்கிற சூழல் வந்தா கூட நீங்க நரகம் போங்களே தவிர திருமணம் பண்ணிக்காதீங்க. திருமணம் பண்ணிக்காம இருந்தா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னா நரகமே கிடைக்கணும்னு ஏத்துக்கீங்க, திருமணம் பண்ணிக்காதீங்க. அவர் சொல்றது பெற்றோர் திருமணம்ங்கிறத நம்ம புரிதல்ல வச்சுட்டு படிக்கணும். இப்ப சில ஒப்பீடுகளை செய்யறாரு. அந்த காலத்து திருமணம் நடக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல சில பேர், அதுக்கு பதில் சொல்றாரு. சிஸ்டருக்கு, ராமருக்கு, திருவள்ளுவருக்கு, எல்லாருக்கும் வாய்த்த மாதர் போல் மனைவியை போல் நமக்கும் கிடைக்கும் நினைக்காதீங்க. இது 1000 ஆண்டுகள் நடக்கக்கூடிய, 1000 ஆண்டு தவம் செய்து பார்க்கணும் அரிது. விஷயத்த 1000 ஆண்டுகள் தவம் செய்து பார்த்தா கூட அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மாதர் போல் நமக்கு கிடைப்பது அரிது அப்படிங்கிறது அவருடைய புரிதல். ஏன்னா காப்பிய கால பெண்கள் அவர் உயர்ந்த பெண்களாக பார்க்கப்படுகிறார் என்பதனுடைய அடையாளம். இந்திய கல்வி அவர் எழுதி கொண்டார்னான்னு பார்த்தோம். அந்த இந்திய கல்வியில் வரக்கூடியவர்கள் தான் இந்த ஆண் மாந்தர்கள். இவருடைய மாதர் என்பது அவருடைய மனைவியர். அப்ப அந்த கல்வியை கொண்டாடினவர் இதை கொண்டாடுவார் அப்படிங்கிறது பொருத்தமான ஒன்று. இதுல எல்லாமே கற்பனை கதைகள் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சரி. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்றாரு, இதுதான் சாத்தியமே இல்லை, நல்ல மனைவி அமைய சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம திருமணம் பண்ணியே ஆகணும்னா அமுதம்னு நினைச்சுக்கிட்டு, தேவர்கள் பண்ணக்கூடிய அமுதம்னு நினைச்சுட்டு கல்ல போய் சாப்பிடுவோமா? நம்ம கல்லுங்கிற போதை தர வசத்துக்குடிய சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம்ல. அதனால சாப்பிட மாட்டோம்ல. அதனால ஆண்மை வேண்டி மனம் செய்தல் ஓங்குவீர். உனக்கு இன்னுமே அந்த ஆண் அப்படிங்கிற அடையாளத்தை பேண வேண்டும், அதனை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா, திருமணம் செய்து கொள். ஆனால் அது நீ விருப்பப்பட்ட திருமணம் செய்து கொள். இந்த இடம் என்ன சொல்றாருன்னா, பெற்றோர் மனத்தை வெறுக்கிறார், விருப்ப மனத்தை வரவேற்கிறார் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன அறிவுரை அப்படின்னா, இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு அப்படின்னா, திருமணத்தை மனத்தால கூட நினைக்காத, இந்த நாட்டுக்கு சேவை செய்வது உன்னுடைய எண்ணமா கொண்டிருப்பாயானால்
நீங்க இந்த நேரம் நாடு நாசமா போயிட்டு இருக்கு, நாடு ரொம்ப கொடூரமான இருக்கு. அப்ப இளைஞர்கள் தான் நாட்டை திருத்த முடியும், மாற்ற முடியும். இப்போ அப்படியாப்பட்ட இளைஞர்கள் திருமணத்துக்கு மனத்தால கூட நினைக்காதீங்க. அதனால உங்களுக்கு பழி பாவம் வந்து சேர்ந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கேன். இப்படி சொல்லக்கூடியவர் எந்த திருமணத்தை சொல்றாருங்கிறது இங்கதான் பதில் கிடைக்குது. பாலிய மனத்தை சொல்கிறார். ஏன்னா இந்த சமூகம் என்ன செய்யும்னா குழந்தைகளே திருமணம் செய்து வைக்கிறது கொடும் பாதக செயலை செய்யறாங்க. இது வந்து குலத்தை அழிக்கும் கொடியவர்கள் செய்யக்கூடிய செயல். இது உண்மையிலே நல்ல செயல் நினைச்சுக்காதீங்க. இது பிராமண குலத்தை அடிக்கக்கூடிய ஒரு கொடிய செயல் இருக்கிறது பாருங்க. மூலத்தோடு குளம் கடல் நாடிய மூட மூட நெற்மூட புலையர். இவங்களை புலையர்கள் சொல்றாங்க. புலையர்னா அடிமை மக்கள் அர்த்தம். ஒரு குலத்தை கொடுக்க வந்த கொடியவர்கள் இவர்கள் அடிமைகள். இவர்களுக்கு விடுதலையே வாங்கி தரவனா இவருடைய அடிமை நிலை தொடரட்டும். இது போன்ற பாலிய மனத்தை குழந்தை திருமணத்தை செய்தி இந்த அடிமை மக்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை. இன்னும் 1000 ஆண்டு காலம் அடிமையிலாவே இருந்து சாகட்டும் அப்படிங்கிற கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். அதான் மாதிரி சாதராகி அழியென தோன்றுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடிமைகளாகி இருக்கட்டும், இவங்களுக்கு விடுதலை வேண்டாம். ஏன்னா இவர்கள் குழந்தை திருமணத்தை செய்து பழிப்பாவம் செயலை செய்யறாங்க, குலத்தை கெடுக்கிற செயலை செய்யறாங்க. இவங்களுக்கு எதுக்கு சுதந்திரம்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த சூழ்நிலையில தான் 10 வயது பெண்ணை நான் காதல் கொண்டேன், 12 வயது பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். தந்தையினுடைய கட்டுப்பாடுக்கு உட்பட்டவர்னு பார்த்தீங்க, இது ஆரியர்களாக. இப்போ அவர் கட்டுப்பட்டு அந்த திருமணத்தை பண்ணிடுறாரு. இப்போ காதல் நிறைவேறல. காதல் நிறைவேறல அப்படிங்கிறது என்னன்னா இவரால் எதிர்த்து அதை பேச முடியல. அதுக்கான ஆற்றல் அற்ற, ஏன்னா அவர் மெச்சூரிட்டி ஆகல, அவரும் குழந்தையில தான் இருக்கிறார், குழந்தை மனம் தானே. அதனால அது எதிர்த்து பேச முடியல. அது காதல் நெருப்பு எந்த அளவுக்கு அவரை பாதிச்சுன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது எல்லாமே குழந்தை காலத்துல இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய பாரதியார் இன்னும் ஒரு படி மேலே சென்று மற்ற பெண்ணை மனம் செய்து வைத்தார்கள், மனம் செய்து கொண்டேன். முந்தைய காதலித்த பெண்ணின் மனதை தொடரக்கூடாது அப்படின்னு கூட நான் நினைக்கல, எனக்கு தெரியல, நினைக்கல. அதே நேரத்துல இந்த மனதுக்குள்ளேயும் என்னுடைய நினைவு போகவில்லை. அதாவது திருமணம் செய்த பெண்ணின் மீது என் மனம் செல்லவில்லை. முந்தைய திருமணத்தை நினைக்க கூடாது, அது பாவம் அப்படின்னு எனக்கு தெரியல, என்னுடைய குழந்தை பருவத்துல தெரியல. ஆனா என்னுடைய மனம் உட்பிறப்பு தொடர்பால் நிகழ்ந்தது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப இவ்வாறு அறிவு முதிராத ஒரு காலத்தில் காதல் ஒன்று கடமை ஒன்று என்று என் வாழ்க்கை சென்றது அப்படின்னு அப்படி சொல்ல, இப்படி தன்னுடைய வாழ்க்கை சரியாக புரிந்து அமைந்திருக்கிறது என்பது சொல்ல இடமாக இருக்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலிய மனத்தை எல்லாம் கேள்விக்குட்படுத்திக் கொண்டே வரக்கூடியவர் தன்னாலையும் அதை தடுக்க முடியவில்லை, நானும் பெற்றோர் கட்டுப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அனுபவத்துலதான் அதை கேள்விக்குட்படுத்துறாருன்னு புரிந்து கொள்ளலாம். எப்படி நடந்ததுன்னா என் மீது மன்மதன் காமன் உடைய மயக்கத்துல நான் இருந்தேன். அதனால எனக்கு இந்த காதல் ஒரு பக்கம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை என்ன சொல்றாருன்னா, மதனன் செய்யும் மயக்கம் ஒருவையில் மாக்கள் செய்யும் பிணிப்பு மற்றொரு. இந்த மக்கள் என்னை கட்டி வச்சுட்டாங்க, காமன் ஒரு பக்கம் என்ன தொந்தரவு செய்யா, ரெண்டு கடையில தான் நான் வாழ்றேன். 12 வயது இளைஞனுக்கு என்ன பண்ணுங்க, 12 ஆண்டு இளைஞனுக்கு இதை விட சூழ்ச்சி என்ன வேணும்? கொடுமை அல்லவா, கொடுமை அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த இளம் பருவத்துல கேட்கக்கூடிய கேள்வியை கேட்கிறாரு பாரதியார். அறத்தை குறித்து இந்த அந்த இது அது என்னன்னு ஒரு அறம், எது அறம், எவ்வளவு துயர் வந்தாலும் கடமையோடு வாழ்வது அறம் சொல்றாங்க இல்லைங்களா, அது அறநூல்கள் சொல்லுது இல்லை. அதை பத்தி எனக்கு தெரியல, என் வயசு இல்லை, அறிவு முதிர்ச்சி இல்லை, அறத்தை குறித்த ஒரு உணர்வும் என்னிடம் இல்லை, எது அறம் என்பதும் தெரியவில்லை. இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சாத்திரத்தை கொடுக்குறாங்க, சடங்குகள் கிரியைகள், சகுனம் மந்திரம் தாலி மணின்னு இப்படி ஒரு திருமணத்தை சுற்றி இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறாங்க தவிர இது இவ்வாறு செய்யறதுக்கு கொலை செயல்கள். தாலி மணி எல்லாம் யாத்து எனக்கு கொலை செய்தனர் அல்லது கொலை செய்தனர், கொலைதான் பண்ணாங்க. அறிவை சொல்லித்தரல, அறத்தை சொல்லித்தர. அதுதானே சொல்லி தந்துருமா. மூத்தவர் என்ன இளையவரான எனக்கு மூத்தவர்கள் அறத்தை தானே சொல்லி கொடுக்கணும். மாறாக எனக்கு என்னவென்றே தெரியாத விஷயங்கள்லாம் என் மீது திணித்து என்னை கொலைதான் செய்தனர், மாறாக அறம் சொல்லித் தரவில்லை. நான் என் மூத்தவர்கள் எனக்கு அறத்தை சொல்லித் தரவில்லை. மூத்தவர் வெறும் வேடத்தில் நிற்கின்றால் மூடப்பிள்ளை அறம் எவன் போது. மூத்தவர் இப்படி எனக்கு வழிகாட்டக்கூடியவங்கலாம் இப்படி ஒரு வேஷத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, உண்மையை சொல்லாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் விருப்பத்துக்கு என்னை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் இளையவன் சிறு பையன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கிறார். மூத்தவர்கள் இப்படி இருந்துட்டு எனக்கு வந்து என்ன வந்து மாறுங்க, என்ன வந்து இது பண்ணுங்க, எனக்கு குறை சொன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இயலாமையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. மனம் என்னும் செய்தியை
உடைய ஆபத்தை சொல்லுகிற அதே நேரத்தில் என்னாலும் இயலவில்லை, எனக்கு சொல்லித் தந்தவர்கள், எனக்கு மூத்தவர்கள் என்னை சரியாக வழிநடத்தவில்லை என்று குற்றச்சாட்டை சமூகத்தின் மீது, மூத்தவர் என்னும் அடிப்படையில் சமூகத்தின் மீது சுமத்துவதாக இருக்கிறது. ஏற்கனவே குழந்தை பருவ காதலை சமூகம் குற்றம் சொல்லுது, அதுக்கு பதில் சொன்னாரு. இங்கவும் என்னை திருமணம் செய்து விட்டது, எனக்கு நெருக்கடி கொடுத்தது, என் காதலை ஓரம் கட்டியது எல்லாமே வந்து உம், சமூகத்தின் பார்ப்பதால் குற்றம் சொல்கிறார். இவ்வாறு மனம் என்பதை திருமணம், காதல் திருமணத்தை கொண்டாடுவதாகவும், மூத்த குழந்தை திருமணத்தை முன்வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களின் மனத்தை அவர் புறக்கணிப்பதுமாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது நண்பர்களே. நாம் அடுத்தடுத்த உரையாடல் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதை வந்து அடுத்ததில் பார்த்துக்கலாம். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.